நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் ஐசி சகாவா. இவர் ஜப்பானில் வாழ்ந்த ஒரு சீரியல் கில்லர். இவர் சீரியல் கில்லர்ன்றதையும் தாண்டி இவர் ஒரு கேனிபிளாக இருந்திருக்காரு. அதாவது மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. பல கொலைகளை பண்ணதுக்கு அப்புறம் இவர் தான் கொலையாளின்னு தெரிஞ்சுமே இவரை ஜெயிலில் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இவர் பண்ண எந்த தப்புக்குமே இவர் தண்டனை அனுபவிக்காமல் ஜப்பானில் ஒரு சின்ன செலிபிரிட்டி மாதிரி வாழ்ந்திருக்காரு. இவரோட ஸ்டோரியை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐசே சகாவா ஏப்ரல் 1, 1949 ஜப்பானில் தான் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே ஒரு ப்ரீமெச்சூர் பேபியாக தான் பிறக்கிறாரு. ஆனால் இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே பணக்காரங்களாக இருந்ததுனால இவரை ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு இருந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே இவருக்கு குடலில் ஒரு தொற்று நோய் வந்ததுனால இவரை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே சகாவா சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் வளர்றாரு. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க சமயத்திலே சகாவாவுக்கு லிட்ரேச்சர், அதாவது இலக்கியத்து மேலே ஒரு தனி ஈடுபாடு இருந்திருக்கு. இதனாலேயே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஜப்பான்லேயே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறாரு. அதுலேயே மாஸ்டர்ஸும் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது சகாவா ஒரு நார்மலான மனுஷனாக தானே இருந்திருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனால் அதுதான் கிடையவே கிடையாது. சகாவாவுக்கு சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ளே ஒரு எண்ணன்றது ஓடிட்டே இருந்திருக்கு. அதுதான் கேனபிலிசம், அதாவது மனித மாமிசத்தை சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஆசை அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அவருடைய 24வது வயசில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது அதே தெருவில் இருக்க ஒரு ஜெர்மன் பொண்ணை ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெய்லியுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு தங்கியிருக்க வீட்டுக்கு மேலே ஏறி வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுது. போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து சகாவாவை ரேப் அட்டெம்ப்ட் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் சகாவாவோட உண்மையான இன்டென்ஷனே அந்த பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணுடைய மாமிசத்தை சாப்பிட்றது தான். ஆனால் இந்த விஷயம் அன்னைக்கு போலீஸ்க்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது, ஏன் சகாவாவோட ஃபேமிலிக்குமே தெரியாது. சகாவாவோட அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர்ன்றதுனால அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொண்ணை கேஸை வாபஸ் வாங்க வச்சு சகாவாவை ஜெயிலிருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. இதுக்கடுத்து சகாவா 1977 லிட்ரேச்சரில் PhD படிக்கிறதுக்காக பிரான்ஸில் இருக்க பாரிஸ்க்கு போகிறாரு. அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் தங்கிட்டு இருக்க ரூமுக்கு டெய்லியுமே ஒவ்வொரு ப்ராஸ்டிடியூட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்கள துப்பாக்கியால் ஷூட் பண்ணி கொலை பண்ணிவிட்டு அவங்களோட மாமிசத்தை சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் துப்பாக்கி யூஸ் பண்ணுறதுல இவருக்கு ரொம்பவுமே பயம் இருந்ததுனால அந்த ப்ராஸ்டிடியூட்டை யாரையுமே கொலை பண்ணாமல் விட்டுடுறாரு. ஆனால் இவருடைய மனசுக்குள்ள மனித மாமிசத்தை சாப்பிடணுன்ற எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் 1981 ஜூன் 11 அவருடைய யூனிவர்சிட்டியில் அவர் கூட படிக்கிற ரெனி ஆட்வெல்ட்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணை நைட்டு டின்னருக்கு அவருடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அந்த பெண்ணுமே ஜூன் 11 அவருடைய வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்ற வராங்க. ரெனி உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே உக்காந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே சகாவா ஒரு ரூமுக்குள்ளே போய் அவருடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து ரெனியோட தலைக்கு நேரம் துப்பாக்கியை வச்சு ரெனியோட தலையிலேயே ஷூட் பண்ணுறாரு. ரெனி அந்த இடத்துலேயே இறந்து போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சகாவா வீட்டுக்கு வெளியே போய் மாமிசத்தை கட் பண்ணுற ஒரு கத்தியை வாங்கிட்டு வராரு. கத்தியை வாங்கிட்டு வந்து ரெனியோட மார்பகம், அவங்களுடைய தொடைப்பகுதின்னு சொல்லி ஒரு சில பாடி பார்ட்ஸை கட் பண்ணி பச்சையாகவும் சாப்பிட்றாரு, சமைச்சும் சாப்பிட்றாரு. இன்னும் ஒரு சில பாடி பார்ட்ஸை கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாரு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக. மீதி இருக்க எல்லா பாடி பார்ட்ஸையுமே ஒரு கவரில் கட்டி எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸில் வச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஆறில் போட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. எல்லா பாடி பார்ட்ஸையும் பேக் பண்ணி சூட்கேஸில் எடுத்துக்கிட்டு போகிறாரு. ஆற்றுக்கு பக்கத்தில் போய் சூட்கேஸை வெளியே எடுக்கும்போது சூட்கேஸில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இதை பக்கத்தில் இருந்த ஒரு சில நபர்கள் பார்த்துருக்காங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து சகாவாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரெனி ரூஸ்வெல்ட்டை இவர் கொலை பண்ணிட்டாருன்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே போலீஸ் சகாவாவோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சகாவாவோட வீட்டில் இருக்க ஒரு ஃப்ரிட்ஜில் ரெனியோட ஒரு சில பாடி பார்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ தான் போலீஸ்க்கே தெரிய வருது சகாவா ரெனியை வெட்டி சாப்பிட்ருக்காருன்னு. உடனே போலீஸ் சகாவாவை மர்டர் பண்ண கேஸ்லையும் கேனிபலிசத்தில் ஈடுபட்டதுனால அவரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. சகாவாவும் 2 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. 2 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. சகாவாவோட அப்பா பணக்காரராக இருந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா வக்கீல், டாக்டர் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து சகாவா மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. கோர்ட்டுமே இதை செக் பண்ணி பார்த்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்றதுனால அவரை ஒரு மனநிலை காப்பகத்தில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆர்டரை கொடுக்குறாங்க. அது கூடவே சேர்த்து சகாவாவை பிரான்ஸில் இருந்து ஜப்பானுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஜப்பானில் டோக்கியோவில் இருக்க ஒரு மனநிலை காப்பக ஹாஸ்பிட்டலில் சகாவாவை சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு டாக்டர்ஸ் சகாவாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கிளியராக இருக்காருன்ற விஷயம் டாக்டருக்கு தெரிய வருது. ஆனால் அந்த சமயத்தில் பிரான்ஸ் கவர்மெண்ட் இந்த கேஸை ட்ராப் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கேஸோட எந்த டீட்டெயில்ஸையும் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம இருந்திருக்காங்க. இதனாலேயே ஜப்பான் கவர்மெண்ட்
கவர்மெண்ட்டால் சகாவாவை அரெஸ்ட் பண்ண முடியாமல் போகுது. 1986 அக்டோபர் 10 ஜப்பான் கவர்மெண்ட் சகாவாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் இவரை இன்டர்வியூ எடுத்து அதை வெளியே விடுறாரு. ஒரு சில மக்கள் இவரை வெறுத்தாலும் நிறைய மக்கள் இவரை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே சகாவா ஜப்பானில் ஒரு செலிபிரிட்டியாக மாறுறாரு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பண்ண கொலையை டீட்டெயிலாக எழுதி ஒரு புக்காக வெளியிடுங்க, நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.